ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். விவிலியம் விஞ்ஞானம் என்ற தலைப்பின் கீழ் பரிசுத்த வேதாமத்தை ஆராய்ந்து வருகிறோம். ஆதியாம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் உள்ளத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக. உம்முடைய வேதாமத்தை நாங்கள் ஆராயும் பொழுது பரலோகத்தின் தேவன் இடைப்பட்டு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொண்டு இந்த கடைசி நாட்களிலே உமக்கு பிரியமாக வாழ்ந்து நீர் வரும்பொழுது உம்முடைய ராஜ்யம் வந்து சேர கிருபை செய்தோம். கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் கூட நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், அவருடைய சகல தேவைகளையும் சந்தித்தருளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் வல்லமுள்ள கர்த்தாவே, ஆமேன். இன்றைக்கு பூலோகத்திலே நாம் பார்க்கும் பொழுது அநேக பயங்கரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இதை குறித்து தான் கடைசி நாட்களின் செய்தி குறித்து சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் வரக்கூடிய நாட்களிலே நோவாவின் நாட்களில் நடந்ததை போல நடக்கும் என்று. அதாவது நான் சிறு வயதாக இருந்த பொழுது இந்த முல்லா கதைகள் எல்லாம் கேட்பது உண்டு. அதாவது முல்லாவுக்கு ஒரு வேலைக்காரன் இருந்தானா. அவன் ஒவ்வொரு நாளும் என்ன செய்தானா, அவன் வீட்டுல வேலை செய்து கொண்டே அவனு முல்லா வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் திருடிக்கிட்டே இருந்தான். அவரும் பார்த்தாராம், இவன் திருடி திருடி எல்லாமே திருடிட்டானே, இன்னும் என்ன இருக்கு என் வீட்டுல அப்படின்ட்டு. கடைசியா அவர்கிட்ட இருந்தது ஒரு போர்வை. ஒரு நாள்ல எல்லாத்தையும் அவன் திருடிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு அதை மட்டும் விட்டுட்டு போயிட்டான். அன்னைக்கு சாயங்காலம் பார்த்தா அந்த போர்வையை போத்திக்கிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டாரான். அவன் கேட்டான், என்னப்பா இங்க வந்திருக்கிற, என்ன வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொன்னாராம், எல்லாத்தையும் திருடிட்டேன், இன்னும் இது ஒண்ணுதான் இருக்கு, நீ இதை திருடுறதுக்கு முன்னாடி நானே என்ன செஞ்சிடறேன், உன் வீட்டுக்கு வந்து உன் வீட்டுல வந்து படுத்துக்கிறேன் அப்படின்ட்டா. இன்றைக்கு மனுஷர்கள் செய்யக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? கடவுள் எவ்வளவு படைச்சு நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அதெல்லாம் தங்களுடைய சொந்த இஷ்டத்திற்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அதை உபயோகித்து கொண்டிருக்கிறார்களே தவிர அதை உண்டாக்கின கடவுளை அவர்கள் யோசித்து கூட என்ன செய்வதில்லை, பார்ப்பது கிடையாது. அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை என்ன செய்வது கிடையாது, கொடுப்பது கிடையாது. நோவாவின் காலத்தில் அப்படித்தான். நாம் ஏற்கனவே படித்ததற்படி ஆண்டவர் என்ன செய்தார், மிகவும் பிரம்மாண்டமாக இந்த பூலோகத்தை படைத்து மனுஷனுடைய கையிலே கொடுத்தார். ஆனால் அவர்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், நட்டார்கள், விற்றார்கள், எல்லாம் செய்தார்கள். கடவுளை அவர்கள் யோசிக்கவே இல்லை. அக்கிரமத்திலே மூழ்கி மடிந்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம். அது ஆண்டவருக்கு என்ன செய்ததா, ஒரு व्यसனத்தை கொண்டு வந்தது. மனுஷனை உண்டாக்கினதற்காக ஆண்டவர் வேதனைப்பட்டார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு எப்படி இருக்கிறது? யுத்தங்களின் செய்திகளும். இன்றைக்கு ஆண்டவருடைய கற்பனையை மக்கள் மீறி போட்டு என்ன செய்கிறார்கள், தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறார்கள். கிரேட் கான்ட்ரோவர்சி என்ற புஸ்தகத்திலே 22ஆம் பக்கத்திலே நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், the great sin of Judah was neglecting Jesus Christ as their savior. அதாவது யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை கடவுளாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை தொடர்ந்து அவர்கள் எழுதும் பொழுது கிறிஸ்தவர்கள் ஆண்டவருடைய கற்பனையை அஸ்திபாரமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு பூலோகம் ஆண்டவருடைய கற்பனை புறக்கணித்து போட்டிருக்கிறது. அப்படி புறக்கணித்து போட்டதற்குத்தான் ஆண்டவர் என்ன செய்தார், இந்த பூலோகத்தை அந்த மழையினாலே அழித்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய கற்பனையை கை கொண்ட அந்த நோவாவுக்கோ கடவுளுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று வாசிக்கிறோம். ஆகவே கிரேஸ் என்றது புதிய ஏற்பாட்டிற்கு மாத்திரம் அல்ல, அது ஆரம்பத்திலிருந்தே இருக்கிறது, பழைய ஏற்பாட்டிலிருந்து. அதைத்தான் நோவா ஃபவுண்ட் கிரேஸ் இன் த சைட் ஆஃப் த லார்ட் அப்படி என்று வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவர் அந்த நோவாவை காப்பாற்றினது போல இன்றைக்கு மனிதன் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் ஆண்டவருடைய கற்பனையை கை கொள்ள வேண்டும். அதைத்தான் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது. எப்பொழுது எது கிடைக்கிறதோ அதையெல்லாம் என்ன செய்து கொண்டு இருக்கக்கூடாது, அதாவது தனக்காக வாரி வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது.
இன்றைக்கு திருடர்கள் கூட்டங்கள் அதிகம். இன்றைக்கு எல்லா விதத்திலும் மனுஷனை ஏமாற்றி ஒருவரை ஏமாற்றி வாழ ஆசிக்கிறார்கள். நல்லவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று தேடி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது. நோவா கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து பேழையை செய்து அந்த பேழை உள்ளே அவன் இருந்தான் என்ற அந்த சத்தியத்தை நாம் படித்தோம். 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவன் நோவாவையும் அவனோடு பேழைந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. ஆண்டவர் என்ன செய்கிறார்? நோவாவை நினைக்கிறார். அவன் இன்னும் அந்த கப்பலில உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனுக்குரிய தேவைகளை செய்கிறார். அவர் என்ன செய்தார்? நோவாவை பார்த்து, அவர் நோவாவை கண்ணோக்கி பார்த்து அவன் மேல் இரக்கம் கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை செய்கிறார். பரிசுத்த வேதாந்தத்தில் என்ன வாசிக்கிறோம்? ஆழத்தின் ஊற்று கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைக்கப்பட்டன. யோசித்து பாருங்கள். வானத்தின் மதகுகள் அப்படி என்றால் என்ன? அதாவது அந்த பூமி சாயக்கூடிய அந்த பகுதியானது நிறுத்தப்பட்டது. இந்த பூமி சாயுமானால் என்ன ஆகும்? அந்த தண்ணீர் என்ன ஆகும்? அதுதான் ஆனது. அந்த 40 நாள் இரவும் பகலும் வந்த அந்த மழையினால சாய்ந்த அந்த பூமி அப்படியே நிறுத்துகிறார். அங்கே வானத்து மழையும் நின்று போயிற்று என்று வாசிக்கிறோம். அவர் செய்த காரியம் என்ன? ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றி கொண்டே வந்தது. 150 நாளுக்கு பின்பு ஜலம் வடிந்தது. அப்படி என்றால் என்ன? அந்த 150 நாள் என்ன செய்கிறது? நல்ல வெயில் அடிக்கிறது. அந்த வெயில் அடிக்க அடிக்க அந்த தண்ணீர் என்ன செய்கிறது? காய்ந்து கொண்டே வருகிறது. அங்கே என்ன வாசிக்கிறோம்? 7ஆம் மாதம் 17ஆம் தேதியில் பேழை அரராத் என்னும் மலையின் மேல் தங்கிற்று. கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இந்த துருக்கி என்ற நாட்டிலே இந்த அரராத் மலை இருக்கிறது. 1960வது வருடத்திற்கு அப்புறம் ஏரோப்ளேன் என்ன செய்கிறது? அந்த மலையின் மேல் போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கப்பலை போன்ற ஒரு வடிவம் காணப்படுகிறது. அப்பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த இடத்திற்கு போய் சோதித்து பார்க்கிறார்கள். அப்பொழுதுதான் அது நோவாவின் பேழை என்று கண்டுபிடிக்கப்பட்டது. நாம் கட்டுக்கதையை நம்பவில்லை. இது உண்மையான கதை, நடந்த கதை. ஆண்டவர் இந்த பூலோகத்தை என்ன செய்தார்? ஜலத்தினால அழித்தார் என்று வாசிக்கிறோம். 15 அடி உயரம் எல்லா மலைக்கு மேலாக என்ன செய்தது? ஜலம் போயிற்று என்று பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. நீங்க என்ன வாசிக்கிறோம்? 150 நாள் கழித்து இந்த எண்களை நீங்கள் பார்க்கலாம். இந்த அதிகாரத்தில் கணக்கு போடும் கர்த்தர். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனைகளோ கணக்கு ஆண்டவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். இங்க பார்த்தீர்கள் என்றால் 150 நாள், 7ஆம் மாதம், 10ஆம் மாதம் என்று கணக்குகளை பார்க்கலாம். இங்க என்ன வாசிக்கிறோம்? 7ஆம் மாதம் 17ஆம் தேதியில பேழை அரராத் என்னும் மலையின் மேல் தங்கிற்று என்று வாசிக்கிறோம். ஆனால் அப்படி 7ஆம் மாதம் போய் அந்த மலை மேல தங்கினாலும் கூட அடுத்த 3 மாதங்களுக்கு அவன் என்ன செய்ய முடியவில்லை? கீழே வர முடியவில்லை. இன்னும் பூமி என்ன செய்து தான் கொண்டிருக்கிறது? காய்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அதாவது அந்த வெயில் அடிக்க அடிக்க பூமி காய்கிறது. அப்படி என்றால் அந்த மலைகளிலே தண்ணீர் அந்த வற்றி வருகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்கள் நிறைய இடங்களிலே பார்த்தீர்கள் என்றால், முக்கியமாக கிராண்ட் கேனியன் என்ற பகுதியில எல்லாம் போய் பார்த்தீர்கள் என்றால் அந்த தண்ணீர் எப்படி வடிந்தது என்பதற்கு படிவுகள் காணப்படுகிறது. இங்க என்ன வாசிக்கிறோம்? 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது. 10ஆம் மாதம் முதல் தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டது. யாருக்கு காணப்படுகிறது? இங்க நோவாவுக்கு காணப்படுகிறது. அவர்கள் இருந்த மலை சிகரங்கள் என்ன செய்யப்படுது? காணப்படுகிறது. அதற்கப்புறம் இன்னும் 40 நாள் எங்க தான் இருக்க வேண்டி இருக்கிறது? அந்த பேழைக்குள்ளாகத்தான் இருக்க வேண்டியது. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, அநேக நேரத்திலே நாம் கிறிஸ்துக்குள் வந்திருக்கலாம், வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆண்டவர் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கலாம்.
ஆனால் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பாடம் நமக்கு தேவையாக இருக்கிறது. அந்த பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும். யோசித்து பாருங்கள், ஒரு பெட்டிக்குள்ள இருக்கிற மாதிரி அந்த பேழைக்குள்ளாகவே நோவா இருக்க வேண்டியதாயிற்று. அந்த பேழையிலே அந்த மிருகங்களோடு, ஒருவேளை அந்த மிருகங்களோடு அவர்கள் எல்லாரும் எழுந்த பொழுது துர்நாற்றம் வீசி இருக்கலாம். அதற்குரிய சுத்தம் செய்யக்கூடிய எல்லா வசதிகளும் அவர் செய்துதான் அந்த பேழையை கட்டி இருக்கிறார். ஒருவேளை அவர்களை பாதுகாத்து அவர்களை போஷித்து வழி நடத்தக்கூடிய நேரத்தில் துர்நாற்றம் இருந்திருக்கலாம். ஆனால் அப்படி இருந்தாலும் கூட, அந்த பிரச்சனைகள் சஞ்சலங்கள் இருந்தாலும் கூட, அங்கே தான் அவருக்கு பாதுகாப்பு இருந்தது. வெளியே வரக்கூடிய சூழ்நிலை இல்லை. அப்படி வெளியே வரக்கூடிய சூழ்நிலை இல்லை என்றால் ஆண்டவர் என்ன செய்திருந்தார்? அந்த கதவை அடைத்திருந்தார். அந்த பேழையின் கதவை அடைத்திருந்தார். அப்படி பேழையின் கதவை அடைத்த அவர் அவர்களோடு அந்த அந்த ஒரு இடுக்கமான ஒரு சூழ்நிலையிலும் கூட அவர்களோடு கூட அவருடைய பிரசன்னம் இருக்கிறது நீங்கள் காணலாம். ஒருவேளை நீங்களும் கூட பலவிதமான கஷ்டங்கள் சஞ்சலங்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் மறக்காதீர்கள், ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய வார்த்தைகளின்படி நடந்து வாழும் பொழுது பல பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்றால் அந்த இடம் ஒரு பாதுகாப்பான இடம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பேழைக்குள் இருக்கிறீர்களா என்பதை யோசித்து பாருங்கள். அப்படி இல்லாவிட்டால் அவருடைய வார்த்தையை கை கொண்டு அவருடைய பேழைக்குள்ள வரும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த காணொலியிலே பார்ப்போம். அதுவரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.